ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒண்டர்ஃபுல் டிக் தமிழ் சேனல். டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு ஹார்ட் லேயர் பற்றி நான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா KineMaster ப்ரோ வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் அந்த KineMaster ப்ரோ வெர்ஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் KineMaster ப்ரோ வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன சைஸில் வந்து வீடியோ க்ரியேட் பண்ணணுன்னு இருக்குது. நான் ஸ்டேட்டஸ் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணலான்னு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 9.16 இருக்குது, அது கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே மீடியான்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மேலே மீடியா கிளிக் பண்ண பேக்ரவுண்டு செட் பண்ணுங்கள். பேக்ரவுண்டு வந்து பிளாக் கலர் ஒரு 30 செகண்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் பார்ட்டிக்கல் வந்து அது ஜாயின் பண்ணலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா லேயரில் கிளிக் பண்ணி மேலே மீடியாவுக்கு போங்க. மீடியாவில் நீங்கள் எந்த ஃபோல்டரில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது கிளிக் பண்ணுங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் லேயர். ஸோ அதை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா மேலே இந்த சிசர் பட்டன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேயர் கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த உங்கள் அட்ஜஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது 30 செகண்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மேலே சிசர் பட்டன் அமுத்தி மீதி இருக்கிறத வந்து கட் பண்ணிடுங்க. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை ஜாயின் பண்ணலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா லேயரில் போய் மீடியாவில் போய் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அதை ஜாயின் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஃபோட்டோ ஜாயின் பண்ணிட்டேன். இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே சிசர் பட்டன் பக்கத்தில் பாக்ஸ் மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதே ஃபுல் ஸ்க்ரீன் வைங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு ஃபோட்டோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது அதே மாதிரி இதே 30 செகண்டுக்கு ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆடியோ வேணுமோ அதை ஜாயின் பண்ணுங்கள். ஆடியோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஆடியோ ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாயின் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ஆடியோ வேணுமானாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ நம்ம ஜஸ்ட் டெமோவாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லேயர் ஜாயின் பண்ணிங்களா, அந்த லேயரில் வந்து ஒரு மியூசிக் இருக்கும், அதை கட் பண்ணிடணும். ஸோ அந்த லேயர் கிளிக் பண்ணி மேலே சவுண்ட் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த வால்யூம் பட்டனை ஃபுல்லாக டவுன் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சாங் பார்த்தீங்கன்னா எண்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட் இருக்குது, அது கட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசர் பட்டன் கிளிக் பண்ணி இதை கட் பண்ணிங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் மாதிரி ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஏன்னா வீடியோ எண்டிங் முடிகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 4 செகண்ட் முன்னாடியே வீடியோ வால்யூம் டவுன் ஆயிடுது. ஸோ இந்த 4 செகண்ட் வந்து 0 மாற்றிடுங்க. 0 மாற்றிட்டு நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏரோ மார்க் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடிட் பண்ணதை இது பண்ணி ஷேர் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் வேணும், 720pயா 180pயான்னு வச்சுக்கிட்டு
உங்களுக்கு என்ன ஃப்ரேம் ரேட் வேணுமோ அதையும் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருந்தாலும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லேயர் நான் சொன்னேன்ல, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்துடுறேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணுறேன்னு சொன்னேன்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியலனா, ஸோ அதுக்கு நாளைக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு அந்த லிங்க்கில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகலைன்னா உங்கள் வாட்ஸ்அப் நம்பரோ ஏதாச்சும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அந்த லேயர்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எப்படி அந்த லேயர்லாம் டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ நாளைக்கு க்ரியேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒண்டர்ஃபுல் டெக் தமிழ்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.